அது பெண் தெய்வம் தானே? ஆமா சுவாமி. ஆமா. அப்ப இந்த உலகத்துல முதல்ல வந்த கடவுள் எம்பெருமான் சிவன். சரி சரிதானே? சிவபெருமான் தான் உடம்புல தான் பொண்டாட்டிக்கு எந்த பக்கத்தை கொடுத்தாரு? இது என்ன கேள்வி? இது தெரியாதவளை கேட்குறீங்க. இப்ப நீங்க கேட்கிற சரி, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்பொழுது எந்த காலை உள்ள எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க? வலது காலை எடுத்து உள்ள வள வரணும். ஏன் வலது காலை எடுத்து உள்ள வைக்க சொல்றாங்க? இடது காலை வச்சா ஆகாதா? இந்த உலகம் எப்படி சுத்துது தெரியுமா? நான் சுத்துறதை கேட்கல. அதுதான் கணக்கு. ஏன் வைக்க சொல்றாங்கன்னு தான் கேட்டேன். அதுதான்மா, இந்த உலகமே இவங்கிறது வலதுதான். வலதாக வளம் வரக்கூடிய இந்த உலகமே வலது வழியாக வளம் வருது. அப்ப ஒரு வாழ்க்கையை துவக்கணும்னா வலது காலை எடுத்து வைத்தால் வாழ்க்கை பெருகுங்கிறது. இடது பக்கத்தை மனைவிக்கு கொடுத்தாரு. இந்த பக்கத்தை, இடது பக்கத்தை. இப்ப நீ நிக்கிறது பொம்பளை பிள்ளை தானே? ஆமா சுவாமி. சிவபெருமான் எதை கொடுக்கிறாரு? இடது பக்கத்தை தானே கொடுத்தாரு. ஆமா, பொண்டாட்டிக்கு. இப்ப நீ நிக்கிறது எந்த பக்கம்? இடது பக்கம். சிவன் எந்த பக்கத்தை கொடுத்தாரு? இடது பக்கத்தான் கொடுத்தாரு. அப்ப நீ எந்த பக்கம் நிக்கணும்? நான் இடது பக்கம் தான் நிக்கிறேன். நிக்கிறீல்ல? இது நீ நிக்கிறீல்ல? ஏங்க சிவபெருமான் கொடுத்தாருன்னா அவர் மனைவிக்கு கொடுத்தாரு. வாய் கேட்டுச்சே. இங்க நிக்க கூடாது. ஏங்க நின்ன என்ன இத கொண்டு எங்க ஒப்பிடுறீங்க பாத்தீங்களா? ஆனா உங்கள மாதிரி இந்த உலகத்துல யாரையும் பார்க்க முடியாது சுவாமி. கணக்கு சரியா இருக்கு. இல்ல கணக்கு சரியா இருக்கலாம். சரிதான். எங்க சுத்துனாலும் இருங்க. மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்காரு, பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. தாலி கட்டும் போது பொண்ணு எந்த பக்கம் உட்கார்ந்துருக்கும்? வலதுபுறமா இடதுபுறமா? இடது பக்கம். நெசமா? நெசமா. நெசமா? அதான் நெசமா தான். இங்க தாலி கட்டினவங்க இருக்கிறீங்களா? எந்த பக்கம் மனைவி வச்சு தாலி கட்டினீங்க? வலதுபுறம் வச்சு தானே தாலி கட்டினீங்க. அப்புறம் இடம் இப்ப நான் கேட்கிறேன். எனக்கு தெரியுமா எதை எதுல சேர்க்கணும்னு? இப்ப நீ சொன்னீங்கல்ல, கேளுங்க. இந்த பூலோக கணக்கின்படி ஒரு பொண்ணு வலதுபுறம் உட்கார வச்சு தெரியும். வலது பக்கம் உட்காரும் கணக்கு இருக்குல்ல. இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு ஆளுக்கு நடந்துச்சுல கல்யாணம். யாருக்கு கேக்குது? யாருக்கு நடந்துச்சு கல்யாணம்? முருகனுக்கு. முருகனுக்கு. பொண்டாட்டி பேர் என்ன? தெய்வ யானை. அந்த தெய்வ யானை உட்கார்ந்து இருந்தது இடது பக்கமா வலது பக்கமா? அந்த உட்கார்ந்து ஆத்தி. அப்புறம் ஆத்தி எங்க சொன்னாலும் ஏங்க எங்க கூட சேர்க்கறீங்க? அதுதானே பெருசு. அந்தமா வலதுபுறம் தான் உட்கார்ந்தாங்க. இல்ல இடதுபுறம். ஏன் அப்படி உட்கார்ந்தாங்க? அதனாலதான் அந்த கல்யாணம் செல்லாது. முருகனுக்கு தெய்வ யானைக்கு நடந்த கல்யாணம் செல்லாதா? அது செல்லாது. ஏன் செல்லா கல்யாணம்? அதனாலதான் இப்ப அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி தேவைப்படுதான். நான் சொல்லல. இது நியாயம் இல்ல. தாலி கட்டும் போதே சரியான இடத்துல வச்சு தாலி கட்டிருக்கணும்ல. தாலியை கட்டினதுக்கு பிறகு அந்த பொண்டாட்டி செல்லாத அடுத்த பொண்டாட்டினா ஒண்ணு தெரியுமா? அரசாங்கம் ஏத்துக்காது. இப்ப ஒண்ணு இல்ல.